திருவள்ளூரில் எரிபொருள் ஏற்றி வந்த சரக்கு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் நாசர் செய்தியாளர்களை சந்தித்து அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். 5:20 மணிக்கு ஏற்பட்ட ஒரு கோர சம்பவம். அந்த சம்பவத்தை அறிந்தவுடன் மாண்பு தமிழக முதல்வர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதை அணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கின்ற மொத்தம் 52 வேகன், ஒரு வேகன் மட்டும் 52 டன்னு மொத்தம். அவையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ONGC சம்மந்தப்பட்டது. அதுங்க ஜோலார்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அவையெல்லாம் வேகன்லாம் வந்து முழுக்க 4 வேகன் பற்றி அடிஞ்சிச்சு. இருக்கின்ற இன்ஜின்லாம் அப்புறப்படுத்தி அதில் இருக்கிற மற்ற வேகன்லாம் அப்புறப்படுத்தி 4 வேகன் முழுசுமா எரிஞ்சிருச்சு. 5வது வேகன் எரிஞ்சிருது, எரிஞ்சு முடிகிற சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் மீதியெல்லாம் காப்பாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் தேவையான அனைத்து ஆல்டர்னேட்டிவ் இப்போ இருக்கிற இந்த போக்குவரத்துக்கு தடையா இருக்கிற காரணத்தால் எல்லாம் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் முழுக்க பஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனை ஊரை சுற்றி எல்லாம் அந்த எரியிற இடத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒட்டு மொத்தமாக ஃபயர் ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஃபயர் இன்ஜினும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அந்த எரியிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒட்டர்களை பாதுகாப்பான இடத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், உணவு, தங்குவதற்கு இடம் இப்போ கொடுத்துருக்கோம். இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அது நிலை வந்து கட்டுக்கோப்புக்கு வந்துடும். ஆக இந்த பணிகள் மிக துரிதமாக காலை அறிந்தவுடன் இந்த இடத்துக்கு மாவட்ட தமிழக முதல்வர்கள் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சித்தலைவரும், அதே போன்று காவல்துறை கண்காணிப்பாளரும், அதே போன்று ரயில்வே துறை அதிகாரிகளும், அதே போன்று தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் இதர துறையினர் ஒன்றாக இணைந்துதான் இதை ஒரு கட்டுக்கோப்பு கொண்டாந்து ஏறக்குறை முடிகிற துறையில் இருக்கு. ஆக எந்த விதமான உயிர் சேதம் இது வரைக்கும் யாருக்கும் இல்லை. ட்ரெயின் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது சார், மின்சார ரயில்கள்லாம். இப்போ ஆவடி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேருந்துகள் வந்து புதிய பேருந்துகள் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறாங்க. அதை பற்றி நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த ஆல்டரேட் பண்ணிட்டோம். நம்ம இங்க ட்ரெயினால ஏற்படக்கூடிய இந்த தற்கால போக்குவரத்து தடைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த வண்டி அங்கங்கே பஸ் ஏற்பாடுலாம் மாவட்ட ஆட்சியில் பண்ணிட்டாங்க. அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பகுதி வாசிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி நீ தானே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரும் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கே தங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கட்டுக்கோப்புக்கு வந்துடும். அதெல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலும் இங்கே இருக்கு. GH இருந்து இருக்கின்றலாம். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பணியில் லீவில் இருக்கவங்க கூட பணிக்கு வரணும் சொல்லி மாவட்ட ஆட்சியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அனைத்து செவிலியர்களும் அனைத்து மருத்துவ அதிகாரிகளும் எல்லாரும் பிரசண்டா ரெடியா இருக்காங்க. எல்லாருமே எல்லாம் ஆரம்ப சுகாதார மனையிலேருந்து GH இருந்து அனைத்து மருத்துவமனையிலையும் அதிகாரிகளும் தயார் நிலையில் அலர்ட்டா இருக்காங்க.